வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கு அஃபிஷியலாகவே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 18, 19 அப்படின்னு சொல்லிட்டு 2 டேட்டில் வந்துட்டு டைப்ரைட்டிங் எக்ஸாம் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 டைம் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் முற்றிலும் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்க போகுது. சில பேருக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட கொஞ்ச நாள் ஒரு எக்ஸாம் வந்துட்டு இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உடனே ஒரு 10-20 நாள் எக்ஸாம் வர மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூட கொஞ்சம் ஒரு மாதம் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த வரக்கூடிய இதிலே பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி படித்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சீக்கிரமாக இதை பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஸோ எதுவாகிலும் கண்டிப்பாக எக்ஸாம் 18, 19 நடக்க போகிறது உறுதியாயிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் அதைத்தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அதனால் எக்ஸாம் சீக்கிரம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுல எந்த பலனும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஆல்ரெடி முடிச்சு க்ளீனாக இருக்கும். 18, 19 வரக்கூடிய எக்ஸாமில் நீட்டாக பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தில் இருப்பாங்க. என்ன பயம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 12 நிமிஷம் ஆகும். அதாவது 10 நிமிஷத்துலேயே அடித்து முடிக்கணும். ஒரு 12 நிமிஷம் ஆகும். ஸோ அவங்க வந்துட்டு சில பேர் வந்து 15 நிமிஷம் கூட ஆகலாம். அவங்க வந்துட்டு இந்த 18 நாள் நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் பயத்தில் நிறைய பேர் வந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பயத்திலேயே நம்மளால் அந்த வாட்டி முடியாது, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மனநிலையில் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த 18 நாளில் நீங்கள் எப்படி அடிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ரிசல்ட் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அடிச்சிங்கனாலும் பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு 12 நிமிஷம் 15 நிமிஷம் வந்தாலும் பரவாயில்லை. இந்த 18 நாளும் நீங்கள் ரெகுலராக போயிட்டு ஒழுங்காக அடிச்சிங்கனாலே வரக்கூடிய 18, 19 எக்ஸாமில் உங்களால் நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த ஸ்பீடு வரலையே, 12 நிமிஷம் வருது, 13 நிமிஷம் வருது, அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நீங்கள் மனசில் எண்ணத்தை வச்சுட்டு இந்த வருஷத்தை போட்ட விட்டுறாதீங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த 18 நாள் ரெகுலராக போனீங்கன்னா உங்களால் நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா இந்த 18 நாள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக போங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. காலை முடிஞ்சால் கூட கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா டைம், அதாவது ஸ்பீடு வராதவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 12 நிமிஷம் வருது, 13 நிமிஷம் அப்படி வருதுன்னா நீங்கள் பதட்டப்படாதீங்க. இன்னும் 18 நாள் இருக்குது. 18 நாளில் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதனால் பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனசில் அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க. இந்த 18 நாளே நம்ம கரெக்டாக அடித்து இதில் பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்புங்க. நம்ம அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டில் வைக்காதீங்க. இந்த எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணணும், அதை முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெகுலராக போய் அடிச்சிங்கனாலே உங்களால் நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கும் போது, அதாவது லோயருக்கு ஃபஸ்ட்டு முதல்ல நான் படிக்கும்போது அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 20 நாள், நான் அப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தேன். ஒரு மாதத்தில் எக்ஸாம் வர மாதிரி எனக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் தான் டைம் இருந்துச்சு. அந்த 20 நாள் நான் ரெகுலராக போனேன். காலையில் ஒரு மணி நேரம் போவேன், சாயங்காலம் ஒரு 1 மணி நேரம். 1 மணி நேரம்னா கரெக்டாக 1 மணி நேரம் கிடையாது, 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே நிறைய டைம் இருந்து அடித்தேன். அதாவது தமிழில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தயக்கத்தில் தான் அடிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் போய் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஷனில் நான் பாஸ் பண்ணேன். என்னால் நம்ப முடியல, நான் ஃபெயில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். ஆனால் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுற அளவுக்கு அந்த 20 நாளை ஒர்க் அவுட் பண்ணாங்காட்டி தான் எனக்கு வந்து அடிக்க முடிஞ்சு. ஸோ அதனால் இந்த 20 நாள் நீங்கள் ரெகுலராக போனீங்கனாலே நிச்சயமாக உங்களால் அடிக்க முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸில் நல்லா அடிச்சுட்டு இருப்பாங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுவாங்க. சில பேர் இங்கே அடிக்க மாட்டாங்க, ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு ஸ்பீடு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், சந்தோஷப்படணும். ஏன்னா இப்போ அங்கேயே நல்லா அடித்து பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? அதனால் பயப்படாதீங்க. இந்த 18 நாளே நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்கனாலே நிச்சயமாக உங்களை பாஸ் பண்ண முடியும். ஒரு நாள் கூட லீவ் போடாமல் ரெகுலராக இந்த 18 நாள் போக பயப்படாதீங்க. மனசில் இந்த 18 நாளே நான் வந்துட்டு அடிச்சிருவேன், பாஸ் பண்ணிடுவேன், இதுலேயே நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு கொண்டு வாங்க. அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து யோசிக்காதீங்க. அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்பிள் இதே தான். அடுத்த டைம் பார்த்துக்கலாம், அடுத்த டைம் பார்த்துக்கலாம், அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே தான் இருக்குமே தவிர உங்களால் அடிக்க முடியாது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இந்த 18 நாளும் நீங்கள் நல்லா அடிச்சிங்கனாலே இந்த 18 நாளே நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அதாவது மோட்டிவேஷனோட நீங்கள் வந்து அடிச்சிங்கனாலே நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும். ஸோ டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டைப்ரைட்டிங்கை ஹையரை படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிங்க. பதட்டப்படாதீங்க. ஸ்பீடை அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிக்காதீங்க. பெல்ல அடிச்சிங்கனாலும் எரர் வராமல் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சில பேர் வந்து ஸ்பீடு அடிக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய தப்பு போயிடும்.
ஃபெயில் ஆயிரும். சில பேர் வந்து கொஞ்சம் மெல்ல அடித்தாலும் பரவாயில்லை, தப்பு இல்லாமல் நம்மளுக்கு அடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா தப்பு இல்லாமல் அடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கோங்க. ஸ்பீட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு அடிச்சு விட்றாங்க. பதட்டப்படாதீங்க, நிச்சயமாக பாஸ் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு அடிங்க. கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகே, நான் உங்கள்கிட்ட இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.